சென்னை பனையூர்ல நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின்பு தாவேக கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஃபியூச்சரில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எல்லாத்தோட கருத்தையும் கேட்டு ஒரு முடிவெடுக்கணுங்கிறதுக்காக இந்த நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. இதில் அனைத்து உறுப்பினர்களும் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் அந்த மீட்டிங் நடந்தது. கரூர் இன்சிடென்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் ஃபியூச்சர் அடுத்த ஒரு சிறப்பு பொதுக்குழு அடுத்த வாரம் வரப்போகுது. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வரும். அப்புறம் கரண்ட் இஷ்யூஸ் இந்த எஸ்ஐஆர் வருதில்ல, அதை பற்றி நம்ம எப்படி ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், கட்சி நிர்வாகிகள், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ்லாம் என்னென்ன பண்ணணும், அதை பற்றியான நாங்கள் ஆலோசனை நடந்தது. அதை பற்றி மேலும் அஃபிஷியலாகவும் எல்லாத்துக்கும் ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஓகே சார், இப்போ நிர்வாக குழுன்றது நிறைய கட்சியில் ஒரு கோர் கமிட்டியாக இருக்குது. இப்போ தாவேகா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நகர்வுகளுக்கு இந்த கோர் கமிட்டியை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முதல் ஆலோசனை கூட்டம் எப்படி போயிருக்கு? சில முக்கிய நிர்வாகிகள் இல்லைன்ற விமர்சனம் இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது தலைவர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது. அதற்காக அனைவரும் வந்திருந்தாங்க. இது சிறப்பாக. When will the General Council be held, sir? This official announcement will come in 1 or 2 days. Is the TVK going to resume the statewide tour of Mr. Vijay from now on? Yeah, we are waiting for this SOP, which is pending before the Madras High Court. Once this state government gives a proposal for this SOP, then we will be resuming. So, உயர்நீதிமன்றம் கட்சி சார்பில் எந்த அளவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கு சார்? இந்த கட்சி சார்பில் அடுத்து எந்த மாதிரி மக்கள் சந்திப்பு நீங்க கரூர்ல பார்த்திருப்பீங்க, ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அதை எந்த விதத்துல சிறப்பா பொதுமக்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையூறு இல்லாத வகையில பண்ணணுங்கிறது நாங்க ஆலோசனை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். இந்த SOP வந்ததுக்கு அப்புறம் நாங்க கண்டிப்பாக ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு அந்த கூட்டங்கள் நடத்துவதற்கான அந்த திட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா? இதற்கு முன்பாக நடத்தப்பட்ட மாதிரி இந்த 2 மாவட்டங்களை ஒன்றாவா இல்ல ஒருங்கிணைந்த மாவட்டங்களாக? அது நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நாங்க அபிஷியலா சொல்லுவோம். டெமோக்ரஸியோட அடிப்படையே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் தான். நியாயமான சுதந்திரமான தேர்தல் தான். அதற்கு வாக்காளர்களும் ஜனநாயகத்தின் அடிப்படையே நியாயமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் தான். அந்த தேர்தலுக்கு வாக்காளர்கள் வாக்கு திருட்டு பெருமளவில் ஏற்கனவே நடந்திருக்குங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதற்கு இன்று வரை தேர்தல் ஆணையம் ஒரு எந்தவித ஆன்சருமே கொடுக்காம இருக்காங்க. இந்த விதத்தில் இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் இருக்கு. அது கண்டிப்பாக எங்களுக்கு ரெகக்னைஸ் பார்ட்டிக்கு மட்டும்தான் இன்வைட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களை கூப்பிட்டு கண்டிப்பாக நாங்க கருத்து தெரிவிப்போம். அப்படி இல்லைனாலும் எங்களோட ரிட்டர்ன் சப்மிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். நீங்க எஸ்ஐஆருக்கு ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தொடர்ச்சியா. ஏற்கனவே எங்க ஸ்டாண்ட நாங்க தெளிவா சொல்லிட்டோம். அதாவது இந்த எஸ்ஐஆர்ங்கிற அடிப்படையில் போலி வாக்காளர்களை நீக்குவதோ இல்ல போலி வாக்காளர்களை சேர்ப்பதோ கண்டிப்பா முற்றிலும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல். ஓகே சார், தேங்க்யூ. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.